இது வரைக்கும் வராத ஒரு ஒரு சோக பாடல் சுச்சுவேஷன் இது. எதிரிகளோட யானைப்படை வந்து தண்ணி குடிக்கிற குளத்தில் வந்து சங்கு அட்டைகளை போட்டு அதுங்க யானை வாய் வழியாக போய் மூளையை அரிக்க வச்சு மதம் பிடிக்க வச்சு வீழ்த்துறது, ராத்திரியில் நெருப்பாக தகிக்கிற அந்த அனலி பூச்சிகளை கூட எதிரிகளை தாக்கிற ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிற பாரியோட புத்தி யுக்தி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அருமையாக எழுதியிருக்கார் சு வெங்கடேசன் அவர்கள். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் யுகம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அதனால தான் 20 வயசுலேருந்து 30 வயசு வாசகர்களையும் இந்த வேள்பாரி நாவல் அதிகமாக ஈர்த்திருக்கு. சு வெங்கடேசன் அவர்கள் என்னன்னு சொல்லி பாராட்டுறது, பூமிக்கு அடியில் விலை உயர்ந்த மணிக்கற்களை சேமித்து இருக்கிற இடத்த பாழி நகர்னு சொல்கிற மாதிரி தனக்குள்ள விலை மதிப்பில்லாத அறிவையும் படைப்பு திறனையும் சேமித்து வச்சிருக்கிற பாழி நகர்னு இவரை சொல்லலாமா? கல்கிக்கு ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஆனந்த விகடனுக்கு ஒரு வேள்பாரி. பொன்னியின் செல்வன் மாதிரி வேள்பாரியின் புகழ் இன்னும் 50 ஆண்டுகள் தாண்டியும் நிலச்சி நிற்கும். அறம்னா என்ன, அறுக்கிறது தானே அப்படின்னு கேட்குற காலகட்டம் இது. அறம்னா என்ன, எத்திக்ஸ்னால் என்ன, வேல்யூஸ்னால் என்ன, இயற்கையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு இந்த ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி பிடிக்கிற மாதிரி எழுதியிருக்கார் சு வெங்கடேசன் அவர்கள். இதை ஒரு பாட புத்தகமாக பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இதை தான் குடும்ப சொத்தாக பொக்கிஷமாக பாதுகாத்து ப்ரமோட் பண்ணுற ஆனந்த விகடன் நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் ஆனந்த விகடன் குழுவினருக்கும் எனது பாராட்டுக்கள். இன்னும் பல லட்சம் பிரதிகள் விற்க எனது வாழ்த்துக்கள். அற்புதமான ஓவியங்களை வரைஞ்ச மணியும் செல்வன் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முதல்ல என்னோட கனவு படமாக இருந்தது எந்திரன். இப்போ என்னுடைய கனவு படம் வேள்பாரி. எப்போ ஒரு பெரிய படத்தை எடுத்தாலும் இது சந்திரலேகா மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே சந்திரலேகாவோட ஒப்பிடுற மாதிரியும் அதுக்கும் மேலேயும் ஒரு படமாக வேள்பாரி வரும்னு நம்புகிறேன். எஸ்எஸ் வாசனையா இப்போ இருந்திருந்தாங்கன்னா அவங்களே இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ், ஃபோட்டோகிராஃபி, மியூசிக், லிரிக்ஸ், டயலாக்ஸ், ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டியூம்ஸ், ஆக்ஷன், கோரியோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், சவுண்ட்ஸுன்னு இன்னும் புது புது டெக்னாலஜி அறிமுகப்படுத்தக்கூடிய கதையாக இருக்குது வேள்பாரி. கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அவதார் மாதிரி உலகம் போற்றக்கூடிய அறிவுபூர்வமான ஜனரஞ்சகமான காவியமாக ஒரு பெருமை மிக்க இந்திய படைப்பாக தமிழ் படைப்பாக வரக்கூடிய சாத்தியம் இதில் இருக்குது.